இந்த சாப்டரில் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் அசட் கிளாஸையோ இல்லைனா குரூப் ஆஃப் ஈக்விட்டிஸை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போனா ஒரு இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டெக்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஈக்விட்டிஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அப்போனா இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது ஈக்விட்டியை மட்டும் தான் ட்ராக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு செக்டாரை ட்ராக் பண்ணுற பல இண்டெக்ஸஸ் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸை கூட ட்ராக் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது. ஏன் வாலட்டிலிட்டி ட்ராக் பண்ணுறது கூட விக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இண்டெக்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸட் இன்கம், ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி 2 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். அடுத்து ஈக்விட்டியல் சப் கேட்டகரியாக ப்ராட் மார்க்கெட், செக்டாரியல், திமேட்டிக், ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி 4 சப் கேட்டகரி இருக்குது. அடுத்து ஃபிக்ஸட் இன்கமில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட், எஸ்டிஎல் இண்டைசஸ், அக்ரிகேட்ஸ் இண்டைசஸ் அப்படின்ற மாதிரியான 4 சப் கேட்டகரி இருக்குது. அந்த 4 சப் கேட்டகரிக்குள்ளே இன்னும் சப் டிவிஷன்ஸும் இருக்குது. இந்த சாப்டரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இண்டைசஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்தியாவோட டாப் இண்டைசஸ் பிஎஸ்சி சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி 50, நிஃப்டி 50 வேல்யூ 20, பிஎஸ்சி ஸ்மால் கேப், பிஎஸ்சி மிட் கேப், பிஎஸ்சி 500, பிஎஸ்சி 200, பிஎஸ்சி 100, நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி ஸ்மால் கேப் 50, நிஃப்டி ஸ்மால் கேப் 250, நிஃப்டி 200, நிஃப்டி ஸ்மால் கேப் 100, நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி 500, நிஃப்டி 50 யூஎஸ்டி, நிஃப்டி 100, நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இந்த ஒரு இண்டைசஸ் தான் இந்தியாவோட ஒரு டாப் இண்டைசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இண்டைசஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு சில இண்டைசஸ் கூட இடிஎஃபாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இண்டைசஸை நீங்கள் இடிஎஃபாக கூட பை பண்ணி செல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் அப்ஸ்டாக் இல்லை ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் நிஃப்டி 50 ETF அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இத்தனை ETFs உங்களுக்கு ஷோ பண்ணும். எந்த ETFல லிக்விடிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ETFல நீங்கள் பை பண்ணி செல் பண்ண முடியும். லிக்விடிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு கம்மியான ப்ரைஸுக்கு செல் பண்ணது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ETF எப்போ நீங்கள் பை பண்ணாலுமே லிக்விடிட்டி அப்படின்ற அந்த விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இண்டைசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து ஆக்சுவலாக இந்தியாவில் மொத்தம் எத்தனை இண்டைசஸ் இருக்குது, ஒரு இண்டைசஸ்க்குள்ளேயும் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு சில இண்டெக்ஸஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ப்ராடாக இண்டைசஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று ஃபிக்ஸட் இன்கம். ஸோ ஈக்விட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராட் மார்க்கெட், செக்டாரியல், திமேட்டிக், ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி 4 சப் கேட்டகரி இருக்குது. ஃபிக்ஸட் இன்கமில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட், மணி மார்க்கெட், எஸ்டிஎல் இண்டைசஸ், அக்ரிகேட்ஸ் இண்டைசஸ் அப்படின்ற மாதிரி இதுலேயுமே 5 கேட்டகரி இருக்குது. இப்போது இந்த ஈக்விட்டி கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன். இதில் 4 சப் கேட்டகரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சப் கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன், அதாவது செக்டோரியல் அப்படின்ற அந்த ஒரு சப் கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபின் சர்வீசஸ், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்னு இருக்குது. இப்போ இந்த மோர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன்னா எத்தனை செக்டோரியல் இண்டைசஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 செக்டோரியல் இண்டைசஸ் இருக்குது. இந்த ஒரு செக்டோரியல் இண்டைசஸும் நீங்கள் வாங்கி விற்க முடியுமா அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில செக்டோரியல் இண்டைசஸை உங்களால் ETF வாங்கி விற்க முடியும். உதாரணத்துக்கு நிஃப்டி ஐடி, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இதெல்லாம் உங்களால் வாங்கி விற்க முடியும். இப்போ அடுத்து திமேட்டிக் சப் கேட்டகரியில் போனால் அதில் எத்தனை இண்டைசஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ திமேட்டிக் இண்டைசஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 இண்டைசஸ் மேலே இருக்குது. இந்த 30 இண்டெக்ஸஸில் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இண்டெக்ஸ்குள்ளே எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் அப்படின்ற அந்த ஒரு இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த இண்டெக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த இண்டெக்ஸஸ் கீழே என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வரும், எவ்வளோ கவரேஜ் வச்சுருக்காங்க, அது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ எலிஜிபிளாக இருந்தால் இந்த ஒரு இண்டெக்ஸ் கீழே அந்த ஒரு ஸ்டாக் வரும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டெக்ஸை பற்றின கம்ப்ளீட் ஃபேக்ட் ஷீட்டு, இண்டெக்ஸோட கான்ஸ்டிடியூவன்ட், மெத்தடாலஜி, ரிசர்ச் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் கீழே என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபேக்ட் ஷீட்டை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த ஃபேக்ட் ஷீட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ அலோகேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் மேஜராக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.26%. அடுத்து சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா மோட்டார், மாருதி சுசுகி, டாடா ஸ்டீல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் ஆட்டோ, இந்தால்கோ இண்டஸ்ட்ரீஸ், JSW ஸ்டீல். இந்த நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸுக்கு கீழே இதுதான் டாப் 10 ஸ்டாக்ஸ் மேஜர் அலோகேஷனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இண்டெக்ஸுக்கு கீழே 77 ஸ்டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக்
எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் இருக்குது, எல்லாமே வந்து இந்த ஃபேக்ட் ஷீட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ ஈக்விட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியான திமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இண்டெக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸ் கீழே என்ன மாதிரியான ஸ்டாக் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இன்னொரு சப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் ஈக்விட்டி கீழே இருக்கக்கூடிய பிராட் மார்க்கெட் அப்படின்ற அந்த ஒரு இண்டெக்ஸுக்கு போகிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா பிராட் மார்க்கெட் கீழே நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100 எல்லாமே இருக்குது. இதில் நான் மோர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயுமே 15க்கும் மேற்பட்ட இண்டெக்ஸஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த இடத்துல நான் இப்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்ற இந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் இப்போ அகைன் ஃபேக்ட் ஷீட்ஸ் வந்து போகிறேன் அப்படின்னா மேஜர் அலோகேஷன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து எந்த ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 4.5%, அடுத்து டிவிஸ் லேபார்டரி 16%, வேதாந்தா 4.08%, இன்டர் குளோபல் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.0, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், டாடா பவர், சீமென்ஸ், ஆர்இசி, இன்ஃபோஎஜ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. இது மட்டும் இல்லாமல் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு தான் 22% ஒதுக்கியிருக்காங்க, கேபிட்டல் குட்ஸில் 11%, கன்சியூமர் சர்வீசஸில் 7.5%, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் 7.46%, ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 7.07%, ஆட்டோமொபைல் அண்ட் காம்பனன்ட் 7.05% வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதர் செக்டார்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த இண்டெக்ஸஸில் 50 ஸ்டாக் இருக்குது. இந்த இண்டெக்ஸஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா December 24, 1996. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமா இண்டெக்ஸ்னால் என்ன, எத்தனை இண்டெக்ஸஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இண்டெக்ஸஸ் எது, ஒரு இண்டெக்ஸு கீழேயும் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்தியாவில் 100கணக்கான இண்டெக்ஸஸ் வந்து இருக்குது. அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இண்டெக்ஸஸ் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே niftyindexes.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கும். இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த லிங்கை பின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இண்டெக்ஸ் தான் இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை 2003 NSE வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த இண்டெக்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மற்ற இண்டெக்ஸ் மாதிரி ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணாது. இந்த இந்தியா விக்ஸுக்கு கீழே ஒரு சில இண்டெக்ஸஸ் வந்து இருக்கும். இந்த இண்டெக்ஸஸ் லாஸ்ட் ஒரு 30 டேஸில் எந்த மாதிரியான வொலாட்டிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்ற இந்த சார்ட் வந்து ப்ளாட் ஆகும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லைனா ட்ரேடராக இருக்கீங்க, இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ்னால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, டெய்லியுமே மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிய சார்ட்டை பாருங்கள். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய லெவலில் வாலட்டிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுவே 2020 பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா விக்ஸ் வந்து மோர் தென் 50 அப்படின்ற மாதிரி கிராஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த இந்தியா விக்ஸ் வந்து லெஸ் தென் 15% இருக்கும், மார்க்கெட்டில் ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவே 15 to 35 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குன்னா மீடியமான ஃப்ளக்சுவேஷன் இல்லைனா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவே எப்போ வந்து 35 கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு ஹை வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 35க்கு மேலே எப்போல்லாம் வந்து கிராஸ் ஆகுதோ, இல்லைனா மினிமம் 20க்கு மேலே எப்போல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனை பார்க்க முடியும். அதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டி, அதிகமான பையிங் இல்லை அதிகமான செல்லிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நான் இந்த இந்தியா விக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போல்லாம் இந்த இந்தியா விக்ஸ் வந்து மோர் தென் 20 இருக்கோ அப்போல்லாம் வந்து உங்களோட இன்வெஸ்டிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஸோ என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இதே நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் வந்து ஒரு 20க்கு மேலே கிராஸ் ஆகுதோ உங்களோட ட்ரேடிங் வந்து ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ப்ராப்பராக வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா லாஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.